இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும் உறுதியானது, அன்பும் குறையாதது என்று சொல்லி ஒரு நாணயத்தில் ஒரு பக்கத்தில் அவர் தவறு செய்யும் பொழுது தண்டனைகளை கொடுத்து நம்மை திருத்துகிறவராகவும், இன்னொரு பக்கத்தில் அவருடைய அன்பு குறையாததாகவும் இருக்கிறதை நாம் காண முடியும். கடந்த அதிகாரத்தில் யூதாவுக்கு அத்தனையான இக்கட்டு காலம் வந்தது என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து அவருடைய அன்பில் மாற்றமில்லை, முழுமையாய் அழித்து விடுவதில்லை, மட்டாய் தண்டித்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை எப்படி அவர் அருளுகிறார், என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்கிற காரியத்தை ஒரு பகுதியாக முதல் 15 வசனங்களுக்குள்ளே நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் எரேமியா நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் நாடானது யாக்கோபினுடைய 12 குமாரர்களினுடைய பெயர்னால் 12 கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அது ஆதியாகமும் 49ஆம் அதிகாரத்தில் அவருடைய பெயர்கள் எல்லாம் பார்க்க முடியும். சாலமோனினுடைய அரசனினுடைய மரணத்துக்கு பின்பாக வடபகுதியில் இருந்த 9 கோத்திரங்கள் இணைந்து அது இஸ்ரவேல் என்றும், தென் பகுதியில் இருந்த 2 கோத்திரங்கள் ஒன்றிணைந்து அது யூதா என்றும் அழைக்கப்பட்டது. ஆனால் இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அக்காலத்திலே என்று சொன்னால், இது அந்த அர்மகதான் யுத்தத்திற்கு பின்பாக 1000 வருட அரசாட்சியிலே நடக்கக்கூடிய காரியத்தை குறிப்பாக அறிவித்தாலும் கூட, ஆண்டவர் இவர்களுடைய சிறையிருப்பில் இருந்து விடுதலையாகிற காரியத்தையும் இணைத்தே பேசுகிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் பாவங்களை செய்து அநேக சிறையிருப்புக்குள்ளாக சிக்கி கொள்ளும் பொழுது, நாமும் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த அதிகாரத்தில் இந்த 15 வசனங்களுக்குள்ளாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கும் தருகிறதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் முதல் வசனத்தில் நான் எல்லாரையும், அனைத்து கோத்திரங்களும் ஒன்றிணைந்து கர்த்தருடைய ஜனம், ஆண்டவரின் மக்கள் என்னும் ஒரே ஒரு கூட்ட அமைப்பாக அது உருவாகிற காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த 2ஆம் அந்த வருகையில் ஆண்டவர் இவர்களை கூட்டி சேர்க்கிற அந்த நாட்களில் நம்ம ஒருவேளை தேவதூதர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக அந்த 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுகிறவர்களாக இருந்தாலும் கூட, நம்ம இந்த சபை என்கிற அந்த மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை, விசுவாசிகளின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஐக்கியத்தை, ஒரு ஒற்றுமையை உருவாக்குவார் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை முதலிலே முன்வைக்கிறதை பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் வனாந்தரத்தில் இரக்கம் என்று சொல்லி, பட்டயத்திற்கு மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது என்று இங்கே எரேமியா 2வது ஆசீர்வாதத்தை கூறுகிறார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த காலங்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது போன்று பாபிலோனில் இருந்தும் மீட்கப்பட்டு அழைத்து வரப்படுவார்கள் என்கிற காரியத்தை இங்கே எரேமியா 23:7-8 இங்கேயும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் இறக்க முதல் ஆசீர்வாதம் ஒரே கூட்டமாக என் ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் உருவாக்குகிற நாட்களாக இருக்கும். வனாந்தரத்தில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எப்படி அவர்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது இரக்கம் பெற்றார்களோ, அதே போல எகிப்திலிருந்து வந்த ஜனங்களை அழைத்து வந்தது போல பாபிலோனில் இருந்து மீட்கப்பட்டு அழைத்து வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தில் அவருடைய எவர்லாஸ்டிங் லவ், அனாதி சிநேகம், முடிவில்லாத அன்பை குறித்து பேசுகிறார். பூர்வ காலத்தில் எப்படி தரிசனமானாரோ அதே போல நான் அனாதி சிநேகத்தினால
உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால, அதாவது தகுதியற்ற எனக்கு கிடைக்கிற அந்த இரக்கத்தினால உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். நான்காவதாக ஆண்டவர் இஸ்ரவேலை இங்கே கன்னிகை என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலெல்லாம் இஸ்ரவேலை தனது மனைவி என்று அழைத்த ஆண்டவர் தன்னை விட்டு தவறான வாழ்க்கைக்கு போனதாக அங்கே குற்றம் சாட்டுகிறார். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் எரேமியா 3, நீயோவென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின அந்த முகாந்திரங்களின் நிமித்தம் நான் அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை கொடுத்தது போல அவளுடைய கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அங்கே விபச்சாரத்தின் நிமித்தமாக நான் இஸ்ரவேலுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டேன். அவள் சகோதரியாகிய யூதா என்கிற ஒரு துரோகியும் அவளும் பயப்படாம இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இஸ்ரவேலை சீர்கட்டவள் மனைவி என்று அழைத்த ஆண்டவர் சீர்கட்டவள் என்று சொல்லுகிறார், யூதாவை துரோகி என்று சொல்லுகிறார். இவர்கள் 2 பேருமே வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தொழுகைகள் ஆண்டவருடைய நேசத்தை விட்டு அவர்களை பிரித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு மற்ற மரத்தோடும் கல்லோடும் தொழுகைகளை ஏற்படுத்தினபடியினால இஸ்ரவேலையும் யூதாவையும் ஆண்டவர் இங்கே சீர்கட்டவள், அவள் துரோகி என்று ஒரு திருமணமானவளாக அழைத்த ஒரு ஆண்டவர் இங்கே 4வது வசனத்தில் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே என்று அழைக்கிறாரே. காரணம் என்ன? மீண்டும் கன்னிகை என்று நமக்கு அழைக்கிறது ஆச்சரியத்தை தருகிறதல்லவா? கர்த்தர் நமது பாவங்களை மன்னிக்கும் பொழுது அவற்றை முற்றிலும் கழுவி நம்மை சுத்தம் செய்வதோடு அவற்றை முற்றிலும் மறந்து விடுகிறவராக அவர் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. எரேமியா 31ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலேயே நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாது இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே மனைவி என்கிற அந்த அசூசிப்படுத்தப்பட்ட நிலைமையில் தள்ளுதப்பட்ட சீர்கட்ட துரோகி என்று அழைக்கப்பட்ட அந்த நிலைமையை நான் மறந்துட்டேன். இப்போ அவளை கன்னிகையாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து அவர்களுடைய பாவங்களை நான் இனி நினையாது இருக்கிறபடினால நான் திரும்பவும் அவளை கன்னிகை என்றே அழைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நான் மறந்து விடுகிற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 10:17 அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறேன். எனவே பாவ மன்னிப்படைந்த இஸ்ரவேலர்கள் அவரது பார்வையில் கன்னிகையாக மாற்றப்படுகிறார்கள். இவ்விதமாக நம்மை மன்னிப்பதற்கும் ஆண்டவர் நம்முடைய பழைய கடந்த அசுத்தங்களை மன்னித்து நம்மை அந்த பாவங்களை நினையாதபடி அவருடைய முடிவில்லாத அன்பினால் நேசிக்கிறதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 4ஆம் வசனத்தின் பின்பகுதியில் நான் அவர்களை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் 5-6 சமாரியா, சீயோன், எப்ராஹிம் என்கிற காரியங்கள் சொல்லப்படுத வட இஸ்ரவேலின் தலைநகர் சமாரியாவாக இருந்தது. இவர்கள் எருசலேம் ஆலயம் செல்லக்கூடாது என்பதற்காக யெரொபெயாம் அரசர் பெத்தேலையும் தான்லையும் கண்டு குட்டிகளையும் சிலைகளையும் செஞ்சு வச்சு நீங்கள் இங்கே ஆராதிச்சா போதும் என்று அவன் மக்களை தவறான ஒரு வழிநடத்துதலுக்கு நேராக கொண்டு சென்றான். இந்த நிலையானது மாறி எருசலேமில் தேவனை ஆராதிக்கும்படியாக ஜனங்கள் வந்து விடுவார்கள் அக்காலத்திலே என்று சொல்லி இங்கே எரேமியா சொல்லுகிறார். சீயோன் என்பது யூதாவின் தலைநகராகிய எருசலேமையும் அதில் உள்ள தேவாலயத்தையும் இணைத்தே குறிப்பிடுகிற இடமாக அது காணப்படுகிறது. சீயோனில் தான் அதனுடைய தலைநகராகிய தேவாலயமும் அங்கே எருசலேமும் இருந்ததே இங்கே சீயோன் என்று குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக சிறையிருப்பிலிருந்து விடுதலையையும் அவர் கூறுகிறார். 31ஆம் வசனம் அதிகாரம் 8-9 வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி கிமு 537 39 பாரசீக அரசன், அதாவது பெர்சிய மன்னன் கோரேசு
பாபிலோனிய பேரரசை வீழ்த்தி யூதா மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்ப அனுமதி அளித்தாரே. எஸ்ரா 1 அதிகாரம் 1-3 வரையிலும் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய விடுதலை பயணத்தில் தேவன் தமது மக்களை பூமியின் பகுதியிலிருந்து சொந்த நாடான கானானுக்கு அவர் அழைத்து வருவதை இது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. புதிய விடுதலை பயணத்தில் ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அவர் காப்பார். ஒரு மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயத்தை தாவீது தெளிவாக சங்கீதம் 23 எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறாரே. அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று எல்லாம் சொல்லப்படுகிறதே. ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் சத்ருவின் கரத்தினின்று முழுமையான ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களிலும் பலத்தவனுடைய கரத்திலிருந்து நான் உங்களை விடுதலை செய்வேன்னு சொல்லி 31ஆம் அதிகாரம் 12-13 தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் குறிப்பிட்டு விட்டு கடைசியாக ராகேலினுடைய அழுகையையும் மாற்றுவேன் என்று 15ஆம் வசனத்தில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். 12-13 சீயோன் உச்சியில கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்கள் ஆர்த்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. நமக்கும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லாதபடி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். இவர்களுடைய அன்றாட தேவைகளினுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக தொய்ந்து போகாத வாழ்க்கையை அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறார் என்று எரேமியா குறிப்பிடுகிறார். கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஆனந்த களிப்பாக எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்வார்கள். துக்கத்தை சந்தோஷமாக அவர்களுக்கு நான் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் இது நிமித்தமாக ஆசாரியர்களுடைய ஆத்மா கொழுமையானவைகளினால பூரிப்பாகும்னு சொல்றாரு. என்ன, மக்கள் பலி செலுத்த பொருள்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வரும்போது முதன்மையான இறைச்சி வகைகள் மற்றும் தானிய வகைகளினுடைய ஒரு பகுதி ஆசாரியர்களுக்கு சேருகிறபடினால காணிக்கைகள் பெருகிவிடும் என்று சொல்லுகிறார். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 7-10 வரை சொல்லப்பட்டபடி மக்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளில் முதல் தரமானவைகள் அங்கே ஆசாரியர்களை சேரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகளினால அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் ராமாவிலே ராகேல் அழுது என்று சொல்லப்படுகிறது. இங்கே ராகேல் யாக்கோபினுடைய மனைவி, யோசேப்பு பென்யமின் என்பவர்களுடைய தாயாக அவள் இருக்கிறாள். எருசலேமுக்கு வடக்கே ராமா என்னும் கிராம பகுதியில் தான் அவள் அடக்கம் பண்ணப்பட்டால் அதை ஆதியாகமும் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். அந்த ராகேலினுடைய ஆன்மா தம்முடைய வழி தோன்றல்களுக்காக புலம்பி அழுகிறது. ஆனால் கர்த்தரோ அவளிடத்தில் என்ன சொல்றாருன்னா, இக்கோத்திரத்தின் மக்கள் இங்க ராமாவிலிருந்து சிறைபிடிச்சிட்டு போகப்பட்டாங்களா, அவங்க பாபிலோன்லேருந்து திரும்ப வருவாங்க, அதனால நீ புலம்பி அழ வேண்டாம். நான் நாடு கடத்தப்படுகிறதற்கு முன் இஸ்ரவேல் அழுததை அவள் அழுததாக இங்கே எரேமியா தீர்க்கன் குறிப்பிடுகிறார். மக்கள் திரும்பி வருவது நிச்சயமாக இருப்பதினால அவர்கள் இனி அழ வேண்டாம் என்று சொல்லி அவளை தேற்று மன்னமாக இங்கே ஆண்டவர் பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயுல இந்த பகுதியை ஏரோது ராஜாவினால பெத்லகேமில் சிறு பிள்ளைகள் கொல்லப்பட்டதை குறிப்பிடுகிறதற்கு மத்தேயு எழுதின நிருபத்தை எழுதினவர் அதை அங்கே எடுத்து ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 15 வசனங்களுக்குள்ளாக இத்தனை ஆசீர்வாதங்களை, நியாய தீர்ப்பு உறுதியானது தான், நீங்கள் தண்டிக்கப்பட்டது உண்மையானது தான், ஆனால் என்னுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் திரும்பி கொண்டு வரும் பொழுது
நீங்கள் மனம் திரும்பி என்னை நோக்கி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால உங்களை நிரப்புவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய காரியங்களிலிருந்து பாவங்களில் இருந்து பாபிலோன் குமாரத்தினிடத்திலிருந்து குடியிருக்கிற சீயோனாக நம்ம இருந்தாலும் நம்மையே நாம் விடுவித்து கொள்ளும் பொழுது, பாவ அறிக்கையை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்கிற ஒரு மேலான நிலைமைக்கு நம்மை உயர்த்தி வாழ வைக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும்.